ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புளிச்சிக்காயும் மீனும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு தீயல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் ஊறுகாய், ஜாம், ஜூஸ் இதெல்லாம் செய்வாங்க. இந்த காயை நீங்கள் மீன் குழம்பு, புளி குழம்புல கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்கு பதிலாக இதை சேர்த்து நீங்கள் சமைக்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிச்சிக்காயை உப்பில் ஊற வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது இருமல், நீரிழிவு பிரச்சனை, முகப்பரு பிரச்சனை, வாத நோய், வாய்ப்புண், பல்வலி இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க புளிச்சிக்காய் மீன் தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். புளிச்சிக்காய் கூட நெத்திலி மீன், மத்தி மீன் இந்த ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மத்தி மீன் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்க போகிறேன். மீனை இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு புளிச்சிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு புளிச்சிக்காய் எடுத்துக்கோங்க. புளிச்சிக்காயை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. தீயலில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம புளி தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3லேருந்து 4 நல்ல மிளகு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை மீனோடு சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயலுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புளிச்சிக்காயை சேர்த்துடலாம். இந்த புளிச்சிக்காய் மீனெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. கரெக்டாக அந்த புளிச்சிக்காய் மீனும் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் புளி தண்ணீர் சேர்க்கலை. கிரேவி நல்லா கொதிச்ச அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் லைட்டாக மூடி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறமா இது போல் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து மீன் உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது போல் லைட்டாக அலசி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு மீனெல்லாம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிப்பு, உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்த அப்புறமா நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா வற்றி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்பப்போ இது போல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. தீயல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான புளிச்சிக்காய் மீன் தீயல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்தோடலாம் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான இந்த மீன் தீயலை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Subscribe, number paste.